பச்சை பயிரெலாம் தோசை எப்படி செய்யலாங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறோம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப்பு பச்சை பயிர் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப்பு பச்சை பயிர் வந்து நமக்கு 1/4 கிலோ இருக்கும், 250 கிராம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 100 கிராம் வந்து பச்சை அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பச்சை அரிசி கூட நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம இதை இனி ஒரு கிரைண்டரில் போட்டால் நல்லாவே வந்து அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சோம்னா தோசை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பயிரை அரைக்கும் போதே ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கணும். அது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு அரைக்கும் போது அந்த தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம ஒரு துண்டு இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்தோம்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. மசாலா பச்சை பயிறு தோசைக்கான மாவு வந்து நம்ம அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து அள்ளிக்கலாம். இனி இதை வந்து நம்ம அள்ளிட்டு ஒரு 1/2 hour 1 hour நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா தோசை வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த கன்சிஸ்டன்சிலே போதும். தோசை நமக்கு நல்லாவே வந்து வரும். ஒரு முருன்னு இருக்கும் தோசை. ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே வந்து முறுமுறுன்னு இருக்கும். லைட்டாக மிளகெல்லாம் 1 ஸ்பூன் லைட்டாக ஆயில் விட்டாலே போதும். தோசை முறுமுறுன்னு இருக்கும். தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு வந்து தக்காளி சட்னியோ இல்லைன்னா தேங்காய் சட்னியோ வச்சு நம்ம வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த தோசைக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகாய்க்கு பதிலாக வந்து பூண்டு சேர்த்து தேங்காயும் பூண்டும் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். இந்த 2 காம்பினேஷனுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.